வாக்கு திருட்டு விவகாரத்தில் அடுத்த பட்டியலை காங்கிரஸ் விரைவில் வெளியிட உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி அண்மையில முதற்கட்ட அந்த வாக்காளர் பட்டியல் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது, அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதாவது பெற்றோருடைய பெயர், வீட்டு கதவு எண் உள்ளிட்டவை தவறாக இருக்கிறது. அதே போல ஒரு தொகுதியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த போலி வாக்காளர்களும் இடம்பெற்றிருக்கார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் இரண்டாவதாக அந்த அடுத்த கட்ட அந்த பட்டியலை வெளியிட உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தின் மகதேபுரா தொகுதியில் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி ஆதாரத்துடன் அதை அனைத்தையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அவர் அடுத்த கட்ட பட்டியலை வெளியிட உள்ளதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 48 தொகுதிகளுக்கு அடுத்த கட்டமாக 48 தொகுதிகளில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருப்பது குறித்து அவர் வெளியிட உள்ளதாகவும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் திருடப்பட்டுள்ளது, எவ்வளவு வாக்குகள் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது, வாக்காளர் பட்டியலில் என்னென்ன குளறுபடிகள் இருக்கிறது, இதில் தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை எவை உள்ளிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட உள்ளதாக நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களுடன் வெளியிட இருக்கிறார். அதாவது குற்றச்சாட்டு என்பது வெறும் குற்றச்சாட்டாக சொல்லாமல் என்ன குற்றச்சாட்டு, அதற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பது குறித்து அந்த டேட்டாவோட அவர் ராகுல் காந்தி வெளியிட உள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த பட்டியல் என்பது 7 அல்லது 8 கட்டங்களாக வெளியிட உள்ளதாகவும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாகவும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து புகார்கள் வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறது. அகில இந்திய தலைவர், அதே போல பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோருடன் தொடர்ந்து அந்த ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற ஆலோசனையிலும் கூட ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் ஒரு பேரணி ஒன்றும் நாடு முழுவதும் நடத்த வேண்டும், சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த வாக்காளர் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதற்காக அந்த பேரணி நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த 48 தொகுதிகளில் வாக்கு திருட்டால் பாஜக ஆட்சி அமைத்திருப்பதாகவும் பாஜக இந்த முறை நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணியோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் 48 தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறைகேடுகள் குறித்து நாங்கள் தெரிவிப்போம், அதற்கான ஆதாரங்களுடன் நாங்கள் வெளியிட இருப்பதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட திட்டமிட்டிருக்கிறார். இந்த பட்டியல் என்பது 7 அல்லது 8 கட்டமாக வரும் நாட்களில் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன்.